எல்லோருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியாவே இல்லை நண்பர்களே, கொஞ்சம் கூட மகிழ்ச்சியாவே இல்லை. வாரத்தின் முதல் நாள் நேற்று மார்க்கெட் இறங்கி தான் கிடந்தது. இன்றைக்கும் மார்க்கெட் வந்து -8 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி மைனஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஆறுதல் பரிசு இந்த எல்லாரும் வச்சுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மார்க்கெட் இன்னைக்கு உருப்படியாக பண்ண ஒரே விஷயம் லோ லெவல் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவரி ஆகி காமிச்சது தான். நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னா ரெண்டே காரணம் தான். ஒன்று, நம்மளுடைய மார்க்கெட் இறங்கணும், அப்படி இல்லைன்னா அமெரிக்கா மார்க்கெட்டாவது இறங்கணும். இவனுக்கு 2 பேரும் தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு முதல் காரணம். அந்த வகையில் இப்போ அமெரிக்கா மார்க்கெட் அவனுடைய சுபாவமே இந்த 2024 இறங்கி தான் ஏறிக்கிட்டு இருக்கான். இந்த முறை உச்சத்திலிருந்து இறங்குறானா, அப்படி இறங்கினால் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துவானா அப்படின்றதான் இப்போதைக்கு எல்லாத்தினுடைய மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த கிரீவ்ஸ் காட்டன் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரே நாளில் 17%, 18, 20%னே போடுங்களேன், 20% அப்படின்றது லாபம் ஒரே நாளில். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிக பிரபலமான விஜய் கேடியா அப்படின்றவர் வந்து இந்த ஸ்டாக் வாங்கியிருக்காரு 25 கோடிக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. எப்படித்தான் இது போன்ற ஸ்டாக்குகள்லாம் வாங்குறாங்க, ஏன் வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் விஜய் கேடியா மட்டும் இல்லை, உலகத்தில் இன்னும் பிரபலமான யார் வந்து வாங்கினாலும் நானாக இருந்தேன்னா இது போன்ற பங்குகளை வாங்க மாட்டேன். இவன் கீழிருந்து மேலே ஏறி இருக்கலாம். சமீபத்தில் இந்த வருஷத்தில் 100 ரூபாய் இருந்திருக்கு, பட் 250 ரூபா வரலாம். ஆனால் பொதுவாக நான் ஃபஸ்ட்டு என்ன போய் பார்ப்பேன்னா, அந்த பங்கு ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்ற மாதிரி போய் பார்ப்பேன். அங்கே ஒரு விஷயத்திங்கான கடந்த 2 குவார்ட்டர்லாக. அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நானாக இருந்தேன்னா விஜய் கேடியா வாங்கினேன்னா வேற யார் வாங்கினா தான் என்ன, கடைசிக்கு மியூச்சுவல் ஃபண்டுகளாவது இதில் வாங்கி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி போய் நான் பார்க்குறேன். அவங்களும் முதல்ல ஆல்மோஸ்ட் 10% எல்லாம் ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வெறும் 4% தான் ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ ஹெர்ட் மென்டாலிட்டின்னு ஒரு பிஹேவியர் இருக்குது. யோசிக்காமல் செயல்படுதுன்னு ஒன்று இருக்குது, யோசித்து செயல்படுதுன்னு ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வாரன் பஃபட் போன்ற ஆட்கள்லாம் இது போன்ற பங்குகளை வாங்க மாட்டாங்க அப்படின்றதான் என்னுடைய புரிதல். ஸோ இன்னைக்கு நியூஸை பொறுத்த வரைக்கும் ஏன் கிரீவ்ஸ் காட்டன் அப்படின்ற ஷேர் 18%க்கு மேலே ஏறி இருக்கு அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்டர் விஜய் கேடியா அவர்கள் வாங்கியது தான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு பொசிஷன் வச்சுருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு நஷ்டமே வரக்கூடாது, 0% லாஸ் அப்படின்னா நீங்கள் அப்போ ஹெட்ஜிங் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க அப்படின்னு கேட்டால், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஈக்விட்டி வாங்கி வச்சுருக்கீங்களா, அப்போ கோல்டு அப்படின்றது வாங்கி வச்சிங்கன்னா ஒருவேளை இது கீழே போகிற சமயத்தில் அது மேபி மேல் நோக்கி வந்து மேபி உங்களுக்கு அந்த லாஸை சரி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஏற்கனவே 10 லட்ச ரூபாய்க்கு நான் பொசிஷன் வாங்கி வச்சுருக்கேன், இன்னொரு 10 லட்ச ரூபாய்க்கு நான் கோல்டு வாங்குறதுக்கு எங்கிட்ட ஏது பணம். அப்போ இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எக்ஸ்சேஞ்சிலேயே ஹெட்ஜிங் வாங்கிக்கலாம். அதாவது புட் ஆப்ஷன் வாங்கி நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாக் வச்சுருக்கீங்க, அது 10 லட்சம் 15 லட்சம் லெவலில் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து F&Oலையும் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அழகாக அதை ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம் புட் ஆப்ஷன் வாங்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அல்லது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒட்டி வரக்கூடிய ரிட்டர்ன் மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா புட் ஆப்ஷன் வாங்கி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இது இப்போ போன தடவை நான் பண்ணி பார்த்தேன். அது என்ன கோயின்சிடன்ஸோ என்ன கன்றாவியோ தெரியல, சடார்னு கீழே விழுந்துட்டு இருந்த மார்க்கெட்டை ஒரே ஒரு புட் ஆப்ஷன் தான் வாங்கினேன். டோட்டல் மார்க்கெட்டே க்ளோஸ் அப்படின்ற மாதிரி கரடிகள் பயங்கரமாக வெறித்தனமாக மார்க்கெட்டை இறக்கிட்டு இருந்தது. நான் வந்து சரி என்னுடைய 10 லட்ச ரூபா, நான் முதல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் பொசிஷன் இருந்தால் ஹெட்ஜிங் அப்படின்றத பண்ண மாட்டேன். ஸோ 10 லட்ச ரூபா பொசிஷன் இதுக்கு மேலேயும் கீழே போனால் பயமாயிருமே அப்படின்ற மாதிரி ஹெட்ஜிங் பண்ணேன், வெறும் ஒரு 5000 ரூபா போட்டு. கடைசியில் பார்த்தா மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் வாங்கி மேலே வந்துடுச்சு. என்னுடைய 5000 ஹெட்ஜிங் பணம் அப்படின்றது கும்பா 0 அப்படின்றது ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஞாபகம்னா, ஒரு -50,000 அதாவது +50,000 இருந்தது என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. அந்த சாம்பிள் டம்மி போர்ட்ஃபோலியோ என்பது இப்போ ஒரு 1.5 லட்சமாக மாறி இருக்கு. ஸோ 5000 ரூபா ரிஸ்க் எடுத்திருந்ததுனால இப்போ ரிட்டர்ன் அப்படின்றது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். பட் இதுவும் பேப்பர் ப்ராஃபிட் தான், அன்ரியலைஸ்டு தான். அப்போ இப்போ மனசுக்குள்ளே பயம் வருது, கிறிஸ்துமஸ் வேறு வருது, அமெரிக்காக்கு இது இறங்கிருமோ, நிஃப்டி வேறு இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கா, ஒரு வேளை கீழே இறங்கிருமோ அப்படின்னு பயம் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போய் மறுபடியும் ஹெட்ஜ் பண்ணிக்க வேண்டியதான் நான். ஆனால் ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த மாதத்துக்குள்ளே டிசம்பர் மாதத்துக்குள்ளே எங்கேயாவது இறங்கிருமோ அப்படின்னு மனசுக்கு தோணி நான் போய் டிசம்பரில் ஒரு 24,500 புட்டுன்னு வாங்கினேன்னா கூட கிட்டத்தட்ட 10-15 லட்ச ரூபா பொசிஷனுக்கு நான் ஹெட்ஜிங் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75 குவான்டிட்டி வாங்கணும். அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபா அப்படின்ற மாதிரி நான் பணம் போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஹெட்ஜிங் அப்படின்றது பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா பொசிஷன் மேபி லாஸ் என்பது மிக குறைவாக அல்லது லாஸே வராமல் மேபி தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரே நாளில் அல்லது 2-3 நாட்கள்லேயே 10% 50% அசால்ட்டாக கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம காலடி எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சங்கூதிடுறாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு 5 மாதம் முதல் 1 வருஷம் வரைக்கும் காத்திருந்தா தான் பலன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. எப்படின்னு கேளுங்க. அதாவது நம்ம இப்போதான் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு ஷேர் வாங்குறாரு. அவர் காலடி எடுத்து வச்ச நேரம் கண்ணிவெடியாக மாறி அப்படியே Q2 ரிசல்ட் சரியில்லைன்னு இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த Q2 ரிசல்ட்னோட இம்பேக்ட் முடிஞ்சிருது. இப்போ கூட பாருங்க, நவம்பர் மாதத்தில் ஆரம்பித்தது, அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் ஆரம்பிச்சது, நவம்பர் மாதத்தோட Q2 முடிஞ்சுது. ஆனால் அதனுடைய பலனாக என்னாச்சுன்னா மார்க்கெட் பெருசாக இறங்கி கொஞ்சம் ஏறி இருக்கு. அப்போ இப்போ வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா Q2 ரிசல்ட் போனால் என்ன, Q3 ரிசல்ட் வருமில்ல அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது நல்லா இருந்தால் மேலே போயிடுவான். ஆனால் நம்ம கெட்ட நேரம் அது நல்லா இல்லைன்னா அப்புறம் கீழே போயிடும். Q3 ரிசல்ட் போனால் என்ன, மறுபடி பட்ஜெட் பிப்ரவரி சமயத்தில் வருமில்ல, அதை வச்சு மேலே ஏறிடலான்னு இறங்கினதை மறுபடி ஏற்றுறக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பட்ஜெட் நல்லா இருந்ததுன்னா மறுபடி மேல் நோக்கி வந்துடுது, இல்லைன்னா மறுபடி கீழே இறங்கிடுது. சரி, பட்ஜெட் போனால் என்ன, மறுபடி பார்லிமெண்ட்டினுடைய அனௌன்ஸ்மெண்ட், அவங்க மான்சூன் செஷன், அந்த செஷன் இந்த செஷன் வரும்பொழுது, பார்லிமெண்ட் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும்பொழுது, கேபெக்ஸ் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது அப்போ ஏறிடலான்னு கொஞ்சம் ஏற்றுறாங்க. அது இன்னும் பெட்டரான நியூஸாக இருந்தால் பழைய ரேட்டுக்கே வந்துடுறான். இல்லை ஒருவேளை அது சரியில்லைன்னா கீழே மறுபடியும் இறக்கி விட்றாங்க. அப்புறம் ஒருவேளை குளோபல் நல்லா இருக்குமோ நினச்சி கொஞ்சம் ஏற்றி பார்க்குறாங்க. அப்புறம் குளோபலும் சரியில்லைன்னா மறுபடியும் இறக்கி விட்றாங்க. கடைசியாக ஒரு வருஷம் அல்லது ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது மொத்தமாக எவ்வளவு இறக்குனானோ மறுபடியும் அவ்வளவு தூரம் ஏற்றி விட்டுறான். அப்போ நம்ம ஒரு 5 வருஷம் பீரியடுக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம், ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பணத்தை போடுற நம்மளுடைய கெப்பாசிட்டி இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக வெற்றி தான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய கதைகள் சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் சாப்பாடு கடவுள் கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் தான் ஏதாவது ஒரு டம்மி பீஸாகவோ அல்லது லாபம் செய்யாத கம்பெனியாகவோ அல்லது வளர்ச்சியே இல்லாத கம்பெனியாகவோ இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தூக்கி விட்டுறாங்க. இந்த RBL பேங்க் அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய 2023 லோ கிட்ட வந்து விழுந்துட்டு அங்கிருந்து ஒரு 20% ஒரு கருணையின் அடிப்படையில் ஏற்றி விட்டாங்களா இல்லை என்ன மனசில் ஏற்றி விட்டாங்கன்னு தெரியல. RBL பேங்க் அப்படின்ற ஷேர் ஒரு 20% ஏற்றி விட்டுருக்காங்க. நண்பர்களே, இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது மற்ற கம்பெனிகளில் பணம் போடுறதை விட நல்ல முன்னணி கம்பெனிகளில் நம்மளுடைய பணத்தை போடுவதால் என்ன நன்மைகள் அப்படின்ற மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்டீல் செக்டரில் பாருங்களேன், JSW ஸ்டீல் அப்படின்றதா P&L அடிப்படையில் முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனம். டாடா ஸ்டீல் இன்னும் 20% இறங்கி தான் கிடக்கிறான். செயில் இன்னும் பெருசாக ரெக்கவரி ஆகலை. இந்த வருஷத்தினுடைய ஹைலிருந்து கீழே விழுந்தவனுங்க இன்னும் பெருசாக ரெக்கவரி ஆகலை. ஆனால் இந்த JSW ஸ்டீல் அப்படின்றது பாருங்க, இப்போ வரைக்கும் வச்சிருந்தா கூட 52 வீக் ஹையிலிருந்து பார்க்கும்பொழுது வெறும் 5% தான் லாஸ். ஸோ இப்போ எடுத்து பாருங்க, சமீபத்தில் JSW ஸ்டீல் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டு எப்படி ஜம்ப் அடிச்சிருக்கான் பாருங்க. ஸோ முன்னணியில் உள்ள கம்பெனிகள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய செக்டர்களில் ஏறத்தான் முயற்சி செய்கிறான். அந்த வகையில் 920 வரைக்கும் போன ஷேர் இப்போ 1012 வந்துடுச்சு. இந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நம்ம அல்ட்ரா செம்கோன்னு ஒரு ஷேர், அவனும் பாருங்க மற்ற அம்புஜா, ACC, அதே மாதிரி ஸ்ரீ சிமெண்ட் எல்லாம் இறங்கி கிடக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு வருஷத்தில் இந்த அல்ட்ரா செம்கோ திரும்பி மறுபடியும் அவனுடைய பழைய இயற்கையே வந்துட்டான். எனக்கு மற்ற கம்பெனிகளை பற்றி சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த டைட்டன் மேலே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த டைட்டன் செக்டர் லீடர், இவன் ஆல்மோஸ்ட் 20% இறங்கி கிடக்கிறான் அப்படின்னு பேசினதான் எனக்கு ஞாபகம். இப்போ போய் எடுத்து பார்த்தா மார்க்கெட் கீழே இறங்கிட்டு ரெக்கவரி ஆகும்பொழுது இந்த செக்டர் லீடரில் இருக்கக்கூடிய டைட்டன் அப்படின்ற கம்பெனி ஆல்மோஸ்ட் 8% ரெக்கவரி ஆகிட்டான். அதனால தான் முதல்ல இங்கே -20% காமிச்சது, இப்போ 11ன்னு காமிக்குது. அதனால் நண்பர்களே, போனால் போகிறது என்று ஷேர் மார்க்கெட்டிலும் இருக்கும் சில ஷேரில் ஏற்றியோட தான் செய்வாங்க. ஆனால் உங்களுடைய குறிக்கோள் உங்கள்கிட்ட என்ன பணம் என்ன லாரிலேயே கொட்டி கிடக்கு. அதனால் செக்டர் லீடர்களாக பார்த்து அதை ஃபோக்கஸ் பண்ணுவது தான் ஒரு காமன் மேனுக்கு ஒரு நல்ல பண்பாக இருக்க முடியும். நல்ல ஷேர்கள் நியூஸ் வந்தாலும் வரலினாலும் ஏற்றி விட்டுருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர்னுடைய எக்ஸாம்பிள். என்ன காரணம்னு கேளுங்க, சமீபத்தில் கூட இந்த ஷேர்லாம் கீழே 270 ரூபா 268 ரூபாய்க்கெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ ஒரு மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது 320 ரூபா மிக எளிதாக லாபம் கொடுத்துட்டான்.
இந்த ஸ்டாக்ல இன்னைக்கு என்ன ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, 634 கோடி மதிப்பிலான ஆர்டர் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து இன்னொரு சந்தோஷமான செய்தி பார்த்துருவோம். இல்லை, இன்னும் 2 சந்தோஷமான செய்தி. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்டிஎம்னு ஒரு ஷேர் மிக அருமையாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்திருக்கான். இந்த மாதிரி ஷார்ப் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஷேர்கள் ரொம்ப சில. ஸோ இன்னைக்கு இந்த செய்தி என்னன்னா, இந்த எல்டிஐ மைண்ட்ரி அப்படின்ற ஷேர் சில நாட்களுக்கு முன்பு இப்படி அருமையாக ஒரு சப்போர்ட் எடுத்து 5600 ரூபாயிலிருந்து 6500 இருக்கிறதுலே அண்ணாந்து பார்க்கும் பொழுது கண்ணுக்கு தெரிகின்ற லாபம் அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் பார்த்ததுல இதுதான் முதல் ஷேராக வந்து தொட்டிருக்கான் கண்ணுக்கு தெரிந்த லாபத்தை. அது பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்பொழுது வெறும் 20% தான். அதனால் நண்பர்களே, எப்பெல்லாம் ஒரு நல்ல நல்ல ஷேர்கள் 20%, 40%, 60%, 80% இறங்குதோ அவனுக்கெல்லாம் மறுபடி திரும்பி கண்ணுக்கு தெரிந்த லாபத்தை வந்து மறுபடி பிடிச்சாவே அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக அமைகிறது. அந்த வகையில் இந்த எல்டிஎம் ஷேரினுடைய எழுச்சி முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது. நண்பர்களே, இன்னொரு சந்தோஷமான நியூஸ் கேளுங்க. அதாவது மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேரில் திடீர்னு ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்றது இம்பேக்ட் ஆச்சு. அதனால் என்னாச்சுன்னா, அப்படியே டிராஸ்டிக்கான கேப் டவுன் ஆகி கீழே இறங்கினவன் இப்போ ஆல்மோஸ்ட் 30% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அதாவது அவனுடைய பழைய ரேட்டே தான் வந்திருக்கான். ஆனால் லோலேருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 30% ஏறி வந்திருக்கான். இதுக்கு அவன் எத்தனை நாள் எடுத்துக்கொண்டான் அப்படின்ற செய்தி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆல்மோஸ்ட் 57 நாள், ஒரு 2 மாதம்னு வச்சுங்களேன், ஆல்மோஸ்ட் 2 மாதம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் இறங்கி எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% அருமையாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ நல்ல நல்ல ஷேர்கள் திடீர்னு ஏதாவது ஒரு பேட் நியூஸ்னால குப்புன்னு கீழே விழுந்ததுக்கப்புறம் எத்தனை நாள்லிங்க பொதுவாக ரெக்கவரி ஆகும்னா ஒரு 2 மாதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்க வேண்டியது தான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சில ஷேர்கள் தான் ஏறும். அதனால் பார்த்து யோசித்து செயல்படுங்க. இந்த ஷேர் ஏறின மாதிரியே மற்ற ஷேர் ஏறிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது என்ன ராசின்னு தெரில. இந்த ஐடிஐ அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு கடந்த 5 நாட்களில் பார்க்கும் பொழுது 32% லாபம். இது ஒரு இமாலய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெற்றி நம்மளுக்கு கிடைக்குமான்னா நிறைய பேர் வித்தா வேணா இப்படி ஏறுவானே ஒழிஞ்சு கையில் வச்சிருந்தா இப்படி ஏறுவானா அப்படின்றது தெரில. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு என்பது எல்லா ஷேர்களையும் இந்த ஐடி மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அதை வச்சுக்கிட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நேத்தா ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், மார்க்கெட் நல்லா இருந்தப்ப கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருந்ததுங்க, நான் புக் பண்ணால் முட்டேன், கடைசியில் பார்த்தா இப்போ லாஸில் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் எந்த செக்டர் எடுத்திருப்பாருன்னா இந்த ரயில்வே துறை, டிஃபென்ஸ் துறை போன்ற பங்குகள் எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த கிளென்மார்க் ஃபார்மா ஷேர் பிரைஸ் வந்து ரொம்பவுமே நிதானமான பங்கு. இந்த 2024 என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற செய்தி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது தொடர்ந்து ஏறு நிலையிலேயே இருந்திருக்கு. இந்த 2024 பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏறு நிலையை அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறான், இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்து, அதாவது கிட்டத்தட்ட ஜூன் மாதத்திலிருந்து தொடங்கிய ஏறு நிலை இப்போ தான் லேசாக கொஞ்சம் இறங்கியிருக்கு. அப்போ இது மறுபடியும் இங்கிருந்து அதே இடத்துல இருந்து 2025க்கு ரெஸ்யூம் ஆகுமா அல்லது இது உடைபட்டு கீழே வருமா அப்படின்றது ஒரு நல்ல கேள்வியாக இருக்கிறது. இது என்ன கேள்வி, இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த ஷேர் இறங்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு 3 ஷேர் பார்க்க போகிறோம். இந்த 3 ஷேரு ஏதாவது திரும்பி ஏறுமா அப்படின்ற செய்திகள் ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, முதல்ல இந்த கிரீன் பேனல் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ஒரே நாளில் 12% ஏறி இருக்கான். அது ஒரு மிகப்பெரிய செய்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் திடீர்னு ஜொயின்னு அப்படியே திரும்பி இருக்கான். தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்துட்டு இருந்த ஷேர் அப்படியே திரும்பி இருக்கான். அப்போ இதில் என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, முதல் காரணங்கள் பார்க்கும் பொழுது எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜும் சரி, டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜும் சரி சமீபத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆட்டோ செக்டரில் ரொம்பவும் அடி வாங்கி கிடக்கு. அதில் இந்த ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்ற ஷேர் திரும்பி மேல் நோக்கி ஏறுமா? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன் பேனல் மாதிரியே இவனும் லேசாக திரும்ப காமிக்க கொண்ட இந்த நேரத்திலே அவன் மறுபடி பழையபடி 2400 வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. சமீபத்தில் எவ்வளவு ஆட்டம் ஆடுனீங்க அப்படின்ற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி பிஇ 32 இருக்கு, ஆனால் இந்த ஸ்டாக் பிஇ 109 இருக்கு.
அப்போ இந்த ஸ்டாக் திரும்பி மேல் நோக்கி வருமா அல்லது அடி வாங்கி கீழே வருமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த ஷேர் சூடு பிடிச்சி மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் கண்ணுக்கு தெரிந்த லாபம் அப்படின்ற மாதிரி அவனுடைய பழைய ஹைகளை வந்து தொட்டாவே கிட்டத்தட்ட 30% ஏறி வர வேண்டியது இருக்குது இந்த ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்ற கம்பெனி. ஸோ ஆட்டோ செக்டர்ஸ் ரிவைவானா ரொம்ப நல்லது. இந்த சமயத்தில் தான் ஏதாவது பங்குகள் வந்து சும்மா கீழே கிடந்துக்கிட்டே இருக்கும், நீட்டி படுத்த படுக்கையாக இருக்கும். திடீர்னு ஏதாவது ட்ரிகர் வரக்கூடிய நியூஸ் வந்துச்சுன்னா அப்புறம் அவனை ஏதாவது ஒன்று எந்திரிச்சிட்டு ஆடுவாங்க. அந்த வகையில் வந்து இந்த பஜாஜ் கன்சியூமர் அப்படின்ற ஷேர், அதாவது சமீபத்தில் நேற்று கூட ஒரு கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை எஃப்எம்சிஜியில் பண்ணி விட்டாங்க. இந்த பஜாஜ் கன்சியூமர் கேரில் வந்து டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த பஜாஜ் கன்சியூமர் அப்படின்ற ஷேரில் வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவனு இதே மாதிரி தான் இன்னைக்கு பெரிய லெவலில் ஏறி இருக்கான். அப்படி ஏறுறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு யூடர்ன் மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இந்த யூடர்ன் கண்டினியூ ஆகி பழையபடி 300 ரூபா வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. ஸோ இந்த 3 பங்குகளுடைய செய்திகள் என்னென்னா, டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இந்த 2 கம்பெனியில் ஏற்றிருக்காங்க. ஆட்டோ செக்டரில் ஏதாவது ரிவைவல் வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரிந்த அளவு மறுபடியும் திரும்பி போச்சுனாக்கா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.